தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே பல லட்சம் டன் நெல் மூட்டைகள் வீணாகின்றன. குடோன்களை 18 லட்சம் பழைய சரக்குகள் ஆக்கிரமித்திருப்பதால் நெல் மூட்டைகள் வீணாகும் அவலம் ஏற்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தற்போதைய பிரத்யேக செய்தி ஒன்றை பார்க்கிறோம். விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகள் MRM ஆலைக்கு கொண்டு வரப்படும். அரவைக்கு பிறகு பொது விநியோக திட்டத்துக்கு நெல் மூட்டைகள் அனுப்பி வைக்கப்படும். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே பல லட்சம் டன் நெல் வீணாகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விவேக்ராஜிடம் கேட்டு பெறலாம். விவேக்ராஜ், பல லட்சம் டன் நெல் வீணாகிறத நம்ம காட்சிகள்ல பாக்குறோம். மூட்டைகள் வெளியில வைக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்? அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? அதாவது கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு சொந்தமான MRM இயங்கி வருகிறது. கும்பகோணம், திருவிடைமருதூர், பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்படும் நெல் மணிகளை இங்கு கொண்டு வரப்பட்டு அறவைக்கு பின் பொது விநியோக திட்டத்திற்கு அனுப்பப்படுகின்றன. இங்கு வரும் நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக அடுக்கி வைப்பதற்காக 5000 டன் கொள்ளளவு கொண்டு 6 அதிநவீன குடோன்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த குடோன்கள் இருந்தும் MRM வளாகத்தில் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் வெட்ட வெளியில் வைக்கப்பட்டு பாழாகி வருகின்றன. குடோன்கள் அனைத்தும் நிரம்பிவிட்டன என அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டாலும் குடோன்களில் சுமார் 4200 டன் நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்க வேண்டிய இடத்தில் பழைய 18 லட்சம் சாக்குகளை போட்டு வீணாகி வைத்துள்ளனர். அந்த குடோன்களை காலி செய்யும் பட்சத்தில் 4200 டன் நெல் மூட்டைகளை அங்கு அடுக்கலாம். ஆனால் குடோன்கள் அனைத்து நிரம்பிவிட்டதாக கூறி பல லட்சம் டன் நெல் மூட்டைகளை வெட்ட வெளியில் அடுக்கி மழையிலும் வெயிலிலும் நனைந்து வீணாகும் ஒரு சூழல் தான் நிலவி வருகிறது. தற்போது வேளாண் துறை அமைச்சராக இருக்கட்டும், உணவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், அவர்கள் குடோன்கள் இல்லை, அதனால் பொதுவெளியில் நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக அடுக்கி வைக்கிறோம் என தகவல் தெரிவித்து வருகின்றனர். ஆனால் குடோன்கள் இருந்தும் வீணாக பழைய சாக்குகளை மட்டுமே அடுக்கி வைத்துள்ளனர். கிட்டத்தட்ட 33 லட்சம் சாக்குகள் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள குடோன்களிலும் MRM மட்டும் உள்ளன. அவற்றை காலி செய்தால் வெட்டவெளியில் உள்ள நெல் மூட்டைகளை அந்த குடோன்களை அடுக்கி வைத்து பாதுகாப்பாக வைத்திருக்கலாம். எனவே அதிகாரிகள் முறையாக ஆய்வு மேற்கொண்டு அந்த சாக்குகளை அப்புறப்படுத்தி நெல் மூட்டைகளை அங்கு அடுக்கி வைக்க வேண்டும். அதிகாரிகள் தரப்பு விளக்கம் கேட்ட போதும் இது குறித்து ஆய்வு செய்யப்படும் என தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். ஆனால் பல ஆண்டுகளாக அந்த சாக்குகள் அங்கேதான் முடங்கி கிடக்கின்றன. அவற்றை முறையாக உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அனைவரும் ஆய்வு செய்து அதை அப்புறப்படுத்த வேண்டும் விவசாயிகள் தரப்பில் கோரிக்கையாக முன்வைக்கப்படுகிறது. விக்னேஷ், நிச்சயமாக விவேக்ராஜ், பல இடங்கள்ல நெல் மூட்டைகள் வெட்ட வெளியில வைக்கப்பட்டிருக்கிறதா பாக்குறோம். இதனால் பல அசம்பாவிதங்கள் நடக்குது. சமீபத்துல கூட தீ விபத்து போன்ற அசம்பாவிதங்கள் நடக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இது மாதிரியான இடவசதி இருந்தும் நெல் மூட்டைகள் வெளியில இருக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விவேக்ராஜ். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் பல லட்சம் டன் நெல் மூட்டைகள் வெட்ட வெளியில் கிடத்தப்பட்டிருக்கின்றன. குடோன்களில் இடமிருந்தும் அங்கே பழைய சாக்குகள் நிரப்பப்பட்டு அந்த இடத்தை அடைத்துக் கொண்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. குடோன்கள் நிரம்பியதாக அதிகாரிகள் கூறுகிறார்கள். ஆனால் அங்கு பழைய சாக்குகள், பல லட்சம் சாக்குகள் அங்கு இருக்கின்றன. இதனாலேயே நெல் மூட்டைகள் வெளியில் கிடத்தப்பட்டிருக்கின்றன என்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.